Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம நெட்வொர்க்ஸ் தியரம்ல நெக்ஸ்டா பார்க்க போறது தெவெனின்ஸ் தியரம். ஸோ ஜென்ரலா ஒரு லோடை வந்து நம்ம வேரியபிள் எலிமெண்டா கன்சிடர் பண்ணிப்போம் அண்ட் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிக்ஸடா இருக்கும். எப்பவுமே ஒரு நெட்வொர்க்ல நம்ம லோடு மட்டும் தான் வந்து வேரி பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேரியபிள் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சர்க்கியூட்டுமே வந்து நம்ம ஒரு டைம் அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கரெக்டா இருக்குமா, இந்த வேரியேஷனுக்கு இந்த சர்க்கியூட் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தெவெனின்ஸ் தியரமை வந்து யூஸ் பண்றோம். அதாவது இந்த ஃபிக்ஸட் பார்ட் இந்த கம்ப்ளீட்டா இருக்கிற இங்க அதர் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து நம்ம இந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை வச்சு ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வேரியபிள் எலிமெண்ட்டை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் இங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தெவெனின்ஸ் தியரமுடைய இந்த ரீப்ளேஸ் பண்ற ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை அன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். ஸோ சிஸ்டம் வந்து கண்டிப்பாக நமக்கு லீனியரா இருக்கணும். இந்த மாதிரி இருக்க ஒரு டூ டெர்மினல் சர்க்கியூட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டால அப்படிங்கிற கண்டிஷன்ல எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் VTH இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர் RTH. ஸோ தெவெனின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த TH வந்து நம்ம இங்க சப்ஸ்கிரிப்டா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸட் பார்ட் சர்க்கியூட்டை வந்து ஜஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டரா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ VTH அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். ஏன்னா நம்ம சர்க்கியூட்டை வந்து ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன்ல தான் பார்க்க போறோம். அண்ட் RTH அப்படிங்கிறது வந்து இன்புட் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்சஸை வந்து நம்ம ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும்போது இன்புட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு சேமா தான் கிடைக்கும். அதுதான் இந்த RTH வேல்யூ. ஸோ ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்கியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோட் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த கண்டிஷன்ல இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கியூட் என்னவா இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் வித் ரெசிஸ்டரை வச்சு நம்ம இதை பாட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம லோட்ல என்ன வேரியேஷன்ஸ் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா இங்க கன்சிடர் பண்ணிருக்க இந்த வோல்டேஜ் வேல்யூ வந்து VTH க்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அண்ட் இங்க இருக்கிற இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து RTH க்கு ஈக்குவலண்டா இருக்கணும். இந்த VTHனா என்ன, RTHனா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம். ஸோ டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சர்க்கியூட்டுமே வந்து நமக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தான். அதாவது ஒரே ரிலேஷன் ஆஃப் வோல்டேஜ் டு கரண்ட் ரிலேஷன் வந்து நமக்கு சேமா கிடைக்கும் போது ரெண்டு சர்க்கியூட்டுமே நமக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இப்போ நம்ம AB பாயிண்ட்டை வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம லோட் கூட கனெக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை பார்த்துருப்போம் AB அப்படின்னு. அந்த பாயிண்ட்டை நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. எப்பவுமே ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன்ல நமக்கு கரண்ட் வந்து லோட்ல ஃப்ளோ ஆகாது. அப்ப நமக்கு இன்புட்ல நம்ம கொடுக்குற வோல்டேஜ் என்னவோ அதாவது ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் என்னவோ அதே தான் நமக்கு தெவெனின்ஸ் வோல்டேஜா மெயின்டைன் ஆகும். ஏன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. ஸோ VOC இஸ் நத்திங் பட் த வேல்யூ ஆஃப் VTH. நெக்ஸ்ட் லோட டிஸ்கனெக்ட் பண்ணும்போது AB வந்து ஓப்பன் சர்க்கியூட்டட் அப்படின்னு பார்த்தோம். இந்த கண்டிஷன்ல லோட டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RN வந்து பாத்தீங்க அப்படின்னா RTHக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதனுடைய ப்ரொசீஜர் பார்க்கலாம். இதுல நமக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும்தான் நமக்கு இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் த டெர்மினல்ஸ் அக்ராஸ் விச் த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இஸ் டு பி ஃபவுண்ட். ஸோ கொஸ்டின்ல எந்த ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே ஃபைண்ட் பர்டிகுலர் வோல்டேஜ் ஆர் கரண்ட் அக்ராஸ் தீஸ் டெர்மினல்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு செட் ஆஃப் டெர்மினல்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த இடத்துல எந்த டெர்மினல்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அந்த வேல்யூ தான் நமக்கு VTH அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் RTH கால்குலேட் பண்ணணும். RTH எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதே ஓப்பன் டெர்மினல்ஸ்ல நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ கரண்ட் சோர்ஸா இருந்தாலும் சரி வோல்டேஜ் சோர்ஸா இருந்தாலும் சரி அந்த சோர்சஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டுமே வச்சு நம்ம
ஜஸ்ட் சீரீஸ்ல இருக்கா இல்ல parallelல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து RTH வந்து நம்ம calculate பண்ணணும். So once நமக்கு VTH RTH கிடைச்சிருச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய தெவினின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து நம்ம டிரா பண்ணணும். அதாவது இந்த VTH வேல்யூவை சீரீஸ் கூட நம்ம RTH கூட கனெக்ட் பண்ணி நம்ம சர்க்யூட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது. செகண்ட் கேஸ்ல நமக்கு டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரெண்டுமே இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு டிபெண்டன்ட் சோர்சஸ் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டெர்மினல்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பும் சேம் தான். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே கிடைக்கிற VTH வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் நமக்கு VTH வேல்யூவா கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய டெர்மினல்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு, அதாவது ஓப்பன் டெர்மினல்ஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதை நம்ம ஷார்ட் பண்ணிட்டு அந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ கரண்ட் கிடைக்குது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும், which is nothing but the short circuit current ISC. ஸோ இது நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பா இருக்கும். டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் இன்க்ளூசிவா இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் RTH தான். ஸோ RTH நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம சோர்சஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம். ஆனா இங்க நம்ம V is equal to IR அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா R is equal to V by I அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா எந்த V எந்த I அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன V கால்குலேட் பண்ணோம், தெவினின்ஸ் வோல்டேஜ், அண்ட் என்ன கரண்ட் கால்குலேட் பண்ணோம், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஸோ VTH by ISC கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RTH வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த பேசிக் யூஸ் பண்ணி இப்போ அகைன் நம்ம தெவினின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா VTH வந்து RTH கூட சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா IL வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, which is nothing but VTH divided by RTH plus the load resistance. and அதே மாதிரி VL is equal to RL into IL அப்படின்னு எழுதலாம். இதுல IL வேல்யூ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா RL divided by RTH plus RL into VTH அப்படின்னு கிடைக்கும். ஸோ லோட் வோல்டேஜ் இல்ல லோட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல தெவினின்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த பேசிக்ஸை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸுக்கு, அதாவது நமக்கு இங்கே டிபெண்டன்ட் சோர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் தான் இருக்கு. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும் த்ரூ த 20 ohms ரெசிஸ்டர். ஸோ நமக்கு 20 ohms ரெசிஸ்டர் இங்கே இருக்கு அண்ட் டெர்மினல்ஸ் வந்து A and B நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. தெவினின்ஸ் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரொசீஜர்ல பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல்ஸ் எங்க கொடுத்துருக்காங்களோ அந்த டெர்மினல்ஸை நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ஷன் நமக்கு இப்போ இருக்காது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வோல்டேஜை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ வோல்டேஜை கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம நோடல் அனாலிசிஸை அப்ளை பண்ணலாம். ஸோ நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்றதுக்கு இங்க நமக்கு ஒரு நோட் இருக்கு. இங்க இருக்க வேல்யூவை நம்ம V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா V1 இருக்கு, இங்க ஆல்ரெடி ஒரு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இருக்கு. ஸோ V1 minus 20 divided by resistor value 5. ஸோ நோடல் அனாலிசிஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். அந்த ப்ரொசீஜரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எப்படி அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே நல்லா புரியும். நெக்ஸ்ட் இந்த ஆர்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த வோல்டேஜ் சோர்ஸுமே இல்லை. ஸோ V1 divided by R value 10. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கு, டைரக்ஷன் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால மைனஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம் 4. ஏன் இங்க டைரக்டா எழுதுறோம் அப்படின்னா இங்கேயுமே நம்ம கரண்ட் வேல்யூவை தான் எழுதுறோம். V by R அப்படிங்கிறது வந்து I அப்படின்னு தான். ஸோ I நமக்கு டைரக்டா அவைலபிளா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், which is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2V1 minus 40 plus V1 minus 40 divided by 10 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். So 3V1 minus 80 is equal to 0, from which V1 is equal to 80 by 3 volt. ஸோ இது வந்து நம்மளுடைய தெவினின் வோல்டேஜ் கிடையாது, இந்த நோடல் வோல்டேஜ் தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 10 ohms ரெசிஸ்டர் வழியா, அதாவது இந்த பிரான்ச்ல வழியா எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம்.
இங்க நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸா இந்த கரண்ட் தான் நமக்கு இங்கேயுமே ஃப்ளோ ஆகும். ஸோ த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அட் 10 ohms ரெசிஸ்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால -4 இன்டூ ரெசிஸ்டர் வேல்யூ 10 which is equal to -40 வோல்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் மெஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V1 மைனஸ் V10 ohms வழியா இருக்கிற வோல்டேஜ் மைனஸ் VTH. ஸோ இந்த VTH அப்படிங்கிறது வந்து நம்ம சர்க்யூட்டை ஓப்பன் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூவை தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம் which is equal to 0. V1 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 80/3 மைனஸ் V10 ohmsல என்ன வேல்யூ இருக்குன்றதையும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ -40 மைனஸ் VTH நமக்கு தெரியாது which is equal to 0. ஸோ இதுல இருந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா VTH is equal to 80 plus 120 divided by 3 is equal to 200 divided by 3 volt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் மெஷ்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெஷ், இது நம்மளுடைய செகண்ட் மெஷ். இந்த செகண்ட் மெஷ்ல இருக்கிற ஈக்குவேஷன் தான் இந்த வேல்யூ. இதுல இருந்து நமக்கு தேவையான VTH வேல்யூ நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு which is 200 divided by 3 volt. ஸோ இதுதான் நம்மளுடைய தெவெனின்ஸ் வோல்டேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய RTH கால்குலேட் பண்ணணும். RTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எல்லா சோர்ஸஸையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுடைய இந்த 20 volts ரிமூவ் பண்ணிடணும் அண்ட் இந்த கரண்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ நமக்கு இந்த 3 ரெசிஸ்டர் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது RTH கிடைக்கும். ஸோ இந்த சர்க்யூட்டை நான் திருப்பி உங்களுக்கு ரீட்ரா பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எந்த டைரக்ஷனில் எடுக்கணும் அப்படின்னு. சோர்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ரெசிஸ்டர், இங்கே சென்டரில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு அண்ட் இங்கே இருக்க கரண்ட் சோர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்மளுடைய டெர்மினல்ஸ் A and B வந்து இங்கே இருக்கு. வேல்யூ 5, 10 and 10. ஸோ இங்க கிடைக்கிற இந்த வேல்யூ தான் நமக்கு RTH அப்படின்னு கிடைக்கும். ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா டயக்ராம்ல நம்ம இந்த கனெக்ஷனை மட்டும் இப்ப கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 is parallel to 10 and 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் தான் நம்ம எடுக்கிறத கால்குலேட் பண்றோம், அதாவது across the terminals. அதனால 10 is series with 5 and 10. ஸோ நம்மளுக்கு இப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னா 10 plus 5 and 10 parallel இருக்கிறதுனால 5 into 10 divided by 5 plus 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 plus 10 by 3 which is equal to 40/3 ohms அப்படின்னு கிடைக்கும் which is nothing but the value of RTH. ஸோ இதுதான் நம்மளுடைய தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெவெனின்ஸ் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு, தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுடைய கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 20 ohms ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க, அதாவது நம்மளுடைய லோட் கரண்ட். ஸோ லோட் கரண்டோடைய ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். IL which is equal to ஸோ இந்த டெர்மினல்ஸ் வழியா இருக்கிற வோல்டேஜ் என்ன? தெவெனின்ஸ் வோல்டேஜ் தான். ஸோ VTH டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஸோ RTH பிளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. ஸோ VTH வேல்யூ என்ன? 200/3 divided by RTH value 40/3 plus RL. ஸோ எந்த ரெசிஸ்டர் வழியா நம்ம கண்டுபிடிக்கணும் அதனுடைய வேல்யூ which is nothing but 20 ohms. ஸோ plus 20 which is equal to 200/100. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்டு இவ்வளோ சால்வ் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா VTH வேல்யூவா ஒன்று கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா RTH கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா VTH and RTH கொடுத்துட்டு நமக்கு IL வேல்யூவை கால்குலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் வந்து தெவெனின்ஸ் சர்க்யூட் டிபெண்டன்ட் சோர்சஸ் இல்லாம இருக்கிற ஒரு சர்க்யூட்டுக்கு சால்வ் பண்ற ப்ரொசீஜர். இப்ப செகண்ட் கேஸ் நம்ம டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்யூட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் சோர்ஸ் இருக்கு அண்ட் இங்க வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ்ல இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நமக்கு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் வந்து நம்மளுடைய ப்ரொசீஜர்ல பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன்ல RTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்சஸை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிடணும். ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு இங்க ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு 2Vx and Vx அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி
டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம RTH கால்குலேட் பண்ணலாம். RTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிடணும். ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் நமக்கு இங்க எங்க இருக்கு? இந்த 5 ஆம்பியர்ஸ் கரண்ட் சோர்ஸ் தான் இருக்கு. இதை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா இதை இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த சர்க்யூட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 எடுத்துக்கலாம். இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 அண்ட் இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3. ஸோ இதை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது இதனுடைய வேல்யூ 1 இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அசியூம் பண்ணிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப்பா இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப்ல நமக்கு வேல்யூ என்ன இருக்கு? 2Vx ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால -2Vx பிளஸ் 2 இன்டூ இங்க நமக்கு ரெண்டு கரண்டோடைய டாமினன்ஸ் வந்து இருக்கும். I1 அப்படிங்கிறது டாமினன்ட் கரண்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் I2 நமக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ I1 மைனஸ் I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஆப்போசிட்டா கூட எழுதலாம். அதாவது பிளஸ் 2Vx மைனஸ் 2 இன்டூ I1 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் இதுல இருந்து நம்ம Vx கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா which is equal to I1 மைனஸ் I2 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் லூப்புடைய ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் லூப்பை கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் லூப் நம்மளுடைய இந்த லூப், இதுல அகெயின் இந்த இடத்துல -2 பிளஸ் அப்படிங்கும் போது -4 ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? I2 which is equal to இங்க நமக்கு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா Vx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ I into R is equal to நமக்கு Vx அப்படின்னு நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. ஸோ என்டையர் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு பதிலா நமக்கு இந்த ஒரு டேர்மை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே -4 into I2 is nothing but the value of Vx அப்படின்னு கிடைச்சிருச்சு. Vx வேல்யூ நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம். It is equal to I1 minus I2 அப்படின்னு. ஸோ -4 I2 is equal to I1 minus I2 அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு I1 வந்து it is equal to -3 into I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்ப அகைன் நம்ம என்டையர் லூப்புக்கு வந்து இப்ப ஈக்குவேஷனை எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4I2 plus 2 into இப்ப நமக்கு டாமினன்ட் கரண்ட் I2, so I2 minus I1 இந்த பர்டிகுலர் R வேல்யூ நமக்கு கிடைக்கும். பிளஸ் அக்ராஸ் திஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டர் 6 இன்டூ இப்போ நமக்கு பிகாஸ் ஆஃப் I2 அண்ட் I3 கிடைக்கும். I2 டாமினன்ட் அப்படிங்கிறதுனால I2 மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லூப் 3 வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லூப்ல 6 ohms வழியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 இன்டூ டாமினன்ட் கரண்ட் I3 மைனஸ் இன்னொரு கரண்ட்டும் நமக்கு இங்க இருக்கு I2 பிளஸ் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் வழியா 2 இன்டூ I3. இங்க நம்ம என்ன அசியூம் பண்ணிருக்கோம்? V0 ஓட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு I3 வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு -1/6 ஆம்பியர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த V0னால இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம I0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க நமக்கு இந்த I3 கரண்ட் தான் நமக்கு இங்க I0 அப்படின்னு கிடைச்சிருக்கும், which is nothing but the value of I0. ஸோ RTH நம்ம இப்ப கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா which is equal to output voltage divided by output current. output voltage நம்ம 1 அப்படின்னு எடுத்திருக்கோம் and output current நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? -1/6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனா ரெசிஸ்டர் வேல்யூ நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்காது. ஸோ 1/6 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 6 ohms அப்படின்னு நமக்கு RTH உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸ்ல நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ ஜஸ்ட் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு லூப் அனலைஸ் பண்ணி அந்த லூப்ல இருக்கிற ஹிடன் வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம மியூச்சுவலா சால்வ் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ RTH நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா தெவெனின்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணணும். அதுக்கு நமக்கு RTH போக நமக்கு VTHம் தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம VTH கால்குலேட் பண்ணலாம். ஸோ VTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும் நம்மளுடைய டெர்மினல்ஸ் A and B அப்படிங்கிறது. ஸோ டெர்மினல்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டயக்ராமை ரீட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே நமக்கு ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. இங்க நமக்கு இன்னொரு ரெசிஸ்டர் இருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கு.
அண்ட் இதுதான் நம்மளுடைய டெர்மினல்ஸ். ஸோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற வேல்யூ வந்து VOC அப்படின்னு கிடைக்கும். வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் 2, 6, 4, 2, 2Vx 5 ohms கிடைச்சிருக்கு. ஸோ இங்க இதை நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லூப், I2 இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு கரண்ட் வேல்யூ டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு. ஸோ I1 is equal to 5 amperes அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு minus 2Vx plus இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் வழியா 2 into I3 minus I2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா Vx is equal to I3 minus I2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் லூப் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 into I2 minus I1 plus 2 into I2 minus I3 plus 6 into I2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்தரா சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 I2 minus 4 I1 minus 2 I3 is equal to 0. ஆனா 4 into I1 minus I2 is equal to Vx அப்படின்றது வந்து நமக்கு இங்க கொஸ்டின்ல இதனுடைய வேல்யூ Vx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது Vx அப்படிங்கிறதுனால இதுல இருந்து I2 வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா I1 ஓட வேல்யூ நமக்கு 5 ஆம்பியர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மியூச்சுவலா சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து I2 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ VTH வேல்யூ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல எந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது, இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ 6 into இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன I2. ஸோ 6 into I2 ஓட வேல்யூ 10/3 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம இப்போ VTH அண்ட் RTH வச்சு சால்வ் பண்ணலாம். VTH வேல்யூ 20 வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு அண்ட் RTH உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 6 ohms அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ தெவெனின்ஸ் சர்க்யூட் எப்பவுமே எப்படி டிரா பண்ணுவோம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் அது வந்து ஒரு ரெசிஸ்டர் கூட நம்ம இந்த மாதிரி சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டெர்மினல்ஸ் இங்க இருக்கு. RTH ஓட வேல்யூ என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு 6 ohms அண்ட் VTH இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட். ஸோ இதுதான் தெவெனின்ஸ் உடைய ஈக்குவலண்ட் சர்க்யூட். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ரொசீஜர். இதுல நமக்கு ஏதாவது ஒரே ஒரு போர்ஷன்ல வேல்யூ கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க.